ദൈവത്തിന്റെ മകനും മകളുമാക്കി അയക്കാൻ പോലെയോ உங்களை அவர் தேவனுடைய மகனாய் மகளாய் மாற்றியது ഏത് പാപത്തെയും അവന്റെ രക്തത്താൽ കഴുകി உங்கள் எந்த பாவத்தையும் இரத்தத்தினாலே கழுவோ അവൻ നിന്നെ ശുദ്ധീകരിക്കാൻ പോലെയോ அவர்களை சுத்திகரிக்க போகிறார். ഇതാണ് സുവിശേഷം. இதுதான் சுவிசேஷம். ആ സുവിശേഷത്തിന്റെ പേര് യേശു എന്നാണ്. அந்த சுவிசேஷத்துக்கு பெயர் இயேசு என்பவர். ആദ്യനും അന്ത്യനുമാണ്. அவர் ஆதியும் அந்தமுமானவர். അവൻ അൽഫയും ഒമേഗയുമാണ്. அவர் அல்பாவும் ஒமேகாவுമാണ്. രാജാതി രാജാവാണ്. அவர் ராஜாதி ராஜா. കർത്താതി കർത്താവാണ്. அவர் கர்த்தாதி கர்த்தர். ഭൂമിയിലെ സകല കുടുംബത്തിനും പേര് വരുവാൻ കാരണമായവനോ அவர் பூமியிலே சகல குடும்பத்திற்கு பேர் உண்டாக அவருடைய பெயர் நசரேயனாகிய இயேசு. കരമടിച്ചോ കരമുയർത്തിയോ ഇന്ന് രാത്രി கைகளை தட்டியோ கைகளை உயர்த்தியோ கடவுளை இயேசுவை மகிமைப்படுத்தும். ഹല്ലേലൂയ. ஹalleluya. நன்றாய் செய்தார். അവൻ സകലത്തെയും നന്നായി ചെയ്യുന്ന ദൈവമാണ്. அவர் எல்லாவற்றையும் நன்றாய் செய்கிற கர்த்தர். അടുത്തിരിക്കുന്ന ഷേഖന്റെ അടുത്ത് പറഞ്ഞ അവൻ നന്നായി ചെയ്യുന്ന ദൈവമാണ്. பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கையை கொடுத்து சொல்லுங்க பார்க்கலாம், அவர் எல்லாவற்றையும் நன்றாய் செய்கிற கர்த்தர். ഓ യു ഹാവ് നോട്ട് ഡോൺ ദാറ്റ്. നിങ്ങൾ കൈ കൊടുത്തില്ല. കൈ കൊടുത്ത് ഷേഖന്റെ അടുത്ത് പറഞ്ഞ ദൈവം നന്നായി ചെയ്യുന്ന ദൈവമാണ്. நல்லாவே கை கொடுக்கல, நல்ல கையை கொடுத்து நல்ல குலுக்கி சொல்லுங்க பார்க்கலாம், அவர் எல்லாவற்றையும் நன்றாய் செய்கிற கர்த்தர். ഹല്ലേലൂയ. ஹalleluya. ബൈബിൾ പറയുന്നവൻ സകലവും നന്നായി ചെയ്തു. வேதம் சொல்லுகிறது அவர் எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார். ഈ രാത്രി സുവിശേഷ യോഗം നിങ്ങൾ കേൾക്കുമ്പോൾ ഒരുപക്ഷെ ആർക്കെങ്കിലും ഒക്കെ സംശയം ഉണ്ടാകും, എന്തുകൊണ്ടാണ് ഇവർ യോഗം നടത്തുന്നത്? ஒருவேளை இந்த இரவிலே சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற சிலருக்கு ஒரு சந்தேகம் உண்டாகலாம், எதனால இவர்கள் இப்படி கூட்டம் ഇങ്ങനെ நடத்துகிறார்கள்? ഒരു യോഗം നടത്തേണ്ട ആവശ്യമുണ്ടോ? இப்படி ஒரு கூட்டம் நடத்த வேண்டிய அவசியம் ഇവർക്ക് இருக்கிறதா? ചർച്ചിനകത്ത് തന്നെ പ്രസംഗിച്ച പോരെ? இவர்கள் சபைக்குள்ளேயே பிரசங்கிக்கலாமே. ഇവരെന്തുകൊണ്ടാണ് ഈ ഗ്രൗണ്ടിൽ ഈ ശബ്ദത്തിൽ ഇങ്ങനെ ഒരു യോഗം നടത്താനുള്ള കാര്യം എന്താ? இவர்கள் ஏன் இப்படி இந்த மைதானத்தில் இப்படி சத்தத்தோடு இப்படி ஒரு கூட்டம் நடத்த ഈ வேண்டும்? രാത്രി ഞങ്ങൾ ഈ ശുശ്രൂഷ ഇവിടെ നടത്താൻ ഒറ്റ കാരണമേ ഉള്ളൂ. இன்று இரவு இந்த கூட்டம் நடத்துவதற்கு ஒரே ஒரு காரணம் தான் உண்டு. അത് ഞങ്ങൾക്ക് സ്വാർത്ഥതയില്ലാത്തത് കൊണ്ടാണ്. அது எங்களுக்கு சுயநலவாதிகள் அல்ல. ഞങ്ങൾ സ്വാർത്ഥരല്ല. நாங்கள் சுயநலவாதிகள் அல்ல. കാരണം ഞങ്ങൾ പ്രാപിച്ച സന്തോഷം ഞങ്ങളുടെ അകത്ത് ഞങ്ങൾ കൊതുക്കാൻ അറിയില്ല. காரணம் நாங்கள் பெற்றுக்கொண்ட சந்தோஷத்தை எங்களுக்கு நாங்களே வைத்துக் கொள்ள எங்களுக்கு தெரியாது. ഞങ്ങൾ ഈ സുവിശേഷം പ്രസംഗിക്കാൻ ഒറ്റ കാരണമേ ഉള്ളൂ. நாங்கள் சுவிசேஷம் பிரசங்கிக்க ஒரே ஒரு காரணம் தான். ഞങ്ങൾ പ്രാപിച്ച സന്തോഷം, ഞങ്ങൾ പ്രാപിച്ച സമാധാനം, ഞങ്ങൾ പ്രാപിച്ച ദൈവ കൃപ നിങ്ങളിലേക്ക് കൈമാറ്റം ചെയ്യപ്പെടണം എന്ന് ഞങ്ങൾക്ക് ആഗ്രഹമുള്ളത് കൊണ്ടാണ്. நாங்கள் பெற்றுக்கொண்ட சந்தோஷம், நாங்கள் பெற்றுக்கொண்ட சமாதானம், நாங்கள் பெற்றுக்கொண்ட தேவ கிரியைகள் பிரசன்னத்தை உங்களுக்கு பரிமாறி கொடுக்க வேண்டும் என்பது நோக்கமாகும். നമുക്ക് ആവശ്യമായത് എന്തോ ഒരു വലിയ കണ്ടുപിടുത്തമല്ല. காரணம் நமக்கு தேவை ஏதோ ஒரு பெரிய கண்டுபிடிப்பு அல்ல. നമുക്ക് ആവശ്യം 1 കോടി രൂപയുടെ ആവശ്യമല്ല. நமக்கு தேவை ஒரு 1 கோடி ரூபாய் அல்ல. നമുക്ക് ആവശ്യം എന്തോ ഒരു വലിയ സംഭവമല്ല. நமக்கு தேவை ஏதோ ஒரு பெரிய சம்பவம் அல்ல. നമുക്ക് ആവശ്യം സുവിശേഷമാണ്. நமக்கு தேவை என்பது சுவிசேஷம் தான். സുവിശേഷം ഉണ്ടെങ്കിൽ ഇതെല്ലാം നിന്റെ പുറകെ വന്നു ചേരും. சுவிசேஷம் உண்டானால் சொல்லப்பட்ட இது அனைத்தும் உங்களுக்கு பின்பதாகவே வரும். നീ ചോദിക്കുന്നതും നിനയ്ക്കുന്നതും എല്ലാം സുവിശേഷം അറിഞ്ഞാൽ നിന്റെ പുറകിൽ വന്നു ചേരും. நீங்கள் கேட்பதும் நீங்கள் விரும்புவதும் இது காரியங்களில் சுவிசேஷத்தை அறிவீர்களானால் இவைகள் உங்களுக்கு பின்பதாக வரும். ഭാരതത്തിന് ആവശ്യം ഒരു പുതിയ മതമല്ല. தேசத்திற்கு தேவை ஒரு புதிய மதம் அல்ல. ഭാരതത്തിന് ആവശ്യം ഒരു പുതിയ സംഘടനയല്ല. பாரதத்துக்கு தேவை ஒரு புதிய ஸ்தாபனம் அல்ல. ഭാരതത്തിന് ആവശ്യം സുവിശേഷമാണ്. தேசத்திற்கு தேவை சுவிசேஷமே. സുവിശേഷം സംസാരിക്കപ്പെട്ടാൽ ഭാരതം അനുഗ്രഹിക്കപ്പെടാൻ പോവുകയാണ്. சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டால் தேசம் ஆசீர்வதிக்கப்படும். എവിടെയെല്ലാം സുവിശേഷം എത്തപ്പെട്ടിട്ടുണ്ടോ അവിടെയെല്ലാം അനുഗ്രഹിക്കപ്പെട്ടിട്ടുണ്ട്. எங்கெல்லாம் சுவிசேஷம் போய் சேர்ந்திருக்கிறதோ அதெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. ഏതെല്ലാം രാജ്യങ്ങളിൽ സുവിശേഷം എത്തിയിട്ടുണ്ടോ അവിടെയെല്ലാം അനുഗ്രഹിക്കപ്പെട്ടിട്ടുണ്ട്. எந்தெந்த நாடுகளில் சுவிசேஷம் சென்று சேர்ந்திருக்கிறதோ அந்தந்த நாடுகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. പ്രാപിച്ച സന്തോഷം ഞങ്ങൾക്ക് ഹൃദയത്തിൽ ഒതുക്കാൻ താല്പര്യമില്ല. நாங்கள் பெற்றுக்கொண்ட சந்தோஷத்தை எங்கள் இதயத்தில் ஒதுக்கி வைக்க எங்களுக்கு விருப்பமில்லை. ഹല്ലേലൂയ പറഞ്ഞു. கைகளை உயர்த்தி வர அல்லேலூயா சொல்லுங்க. നമ്മുടെ ഏറ്റവും വലിയ പ്രത്യേകത നമ്മൾ ഓഫേഴ്സിന് പുറകെ യാത്ര ചെയ്യുന്ന ഒരു ഓഫർ ഉണ്ടെങ്കിൽ നമ്മൾ പുറകെ യാത്ര ചെയ്യും. நம்முடைய விசேஷம் என்னன்னா அடிக்கடி நம்முடைய சலுகைகள், சிறப்பு சலுகைகள் ஆஃபர் பண்றாங்கன்னா அதுக்கு பின்னால ஓடுற ஆட்கள் தான் நாம. சரியா இல்லையா? சரிதானா இல்லையா? 30% ഓഫ് 50% ഓഫർ എവിടെ കണ്ടാലും നമ്മൾ അവിടെ ചാടി വീടും. 30% ஆஃபர் 50% ஆஃபர் எங்கேயாவது கிடைச்சா அதுக்கு பின்னால ஓடிடுவோம். ഒരു സാരി മേടിച്ചാൽ മറ്റൊരു സാരി കിട്ടുമെന്ന് എവിടെയെങ്കിലും എഴുതി വെച്ചാൽ അതിന്റെ വില പോലും നോക്കാതെ ഓടിച്ചെല്ലും. ஒரு சேலை வாங்கினா இன்னொரு சேலை இலவசம் எங்கேயாவது பார்த்தோம்னா
சொன்னா அது என்ன விலைன்னு கூட கேட்காம உடனே ஓடிடுவாங்க. കാരണം നമുക്ക് ഓഫേഴ്സ് ഭയങ്കര ഇഷ്ടമാണ്. காரணம் நமக்கு அந்த ஆஃபர் ரொம்ப பிடிக்கும் பாருங்க. ചില മാസങ്ങൾക്ക് മുമ്പ് சில மாதங்களுக்கு ഞാൻ முன்பு എന്റെ ഭാര്യയും കൂടെ ഒരു യാത്ര ചെയ്യുകയാണ്. நானும் என் மனைவி ஒரு பிரயாணப்பட்டோம். അതൊരു ചൂട് സമയമായതുകൊണ്ട് ഞങ്ങൾ ഇച്ചിരി തണുത്ത വെള്ളം കുടിക്കാൻ വേണ്ടി ഒരു ബേക്കറിയിനകത്തോട്ട് കയറി. அது ஒரு வெயில் காலமா இருந்தபடினாலே குளிர்ந்த தண்ணீர் குடிக்கலாம் என்று ஒரு பேக்கரிக்கு ഞങ്ങൾ போனோம். രണ്ടുപേരും കൂടെ ബേക്കറിയിനകത്തിരുന്ന് തണുത്ത വെള്ളം കുടിച്ചുകൊണ്ടിരിക്കുമ്പോൾ நாங்கள் இருவரும் அந்த பேக்கரியில போய் ஒரு குளிர்பானம் குடித்துக் கொண்டிருப்போம். പെട്ടെന്ന് എന്റെ ഭാര്യയുടെ കണ്ണ് അവിടെ ഇരുന്ന ഒരു റസ്ക് പാക്കറ്റിലേക്ക് പോയി. உடனே மனைவியின் கண்கள் அங்க இருந்த ஒரு ரஸ்க் பாக்கெட்ல கண்ணு போச்சு. അവൾ അവിടെ എഴുന്നേറ്റ് പോയിട്ട് ആ റസ്ക് പാക്കറ്റിന്റെ അടുത്ത് പോയി അതിനെ എടുത്തു. அவள் எழுந்து போய் அந்த ரஸ்க் பாக்கெட் எடுத்தாங்க. എന്നിട്ട് എന്നോട് പറഞ്ഞു എനിക്ക് ഈ റസ്ക് പാക്കറ്റ് വേണം. அவங்க அதை எடுத்துட்டு சொன்னாங்க இது எனக்கு இது வேணும். എനിക്കത് കണ്ടപ്പോൾ ഭയങ്കര ആശ്ചര്യമായി. ஏன் நான் அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. എന്റെ ഭാര്യ റസ്ക് കഴിക്കാറില്ല. காரணம் என் மனைவி ரஸ்க் சாப்பிடுறதே கிடையாது. പിന്നെ എന്നത്ര ഇവൾ ഈ റസ്ക് പാക്കറ്റ് എടുത്തത്? பிறகு ஏன் இவங்க ரஸ்க் பாக்கெட் எடுத்தாங்க? റസ്ക് പാക്കറ്റ് മേടിച്ചു നോക്കിയപ്പോ நான் இந்த ரஸ்க் பாக்கெட்டை வாங்கி பார்த்தபோது ഒരു കാര്യം മനസ്സിലായി. எனக்கு ഒരു കാര്യം புரிஞ்சது. അതിനകത്ത് ഇങ്ങനെ എഴുതിയിരിക്കുന്നു. അതിൽ இப்படி எழுதப்பட்டிருந்தது. ഈ എലൈറ്റ് റസ്ക് പാക്കറ്റ് നിങ്ങൾ മേടിച്ചാൽ ഒരു ബോട്ടിൽ നിങ്ങൾക്ക് ഫ്രീ ആയിട്ട് കിട്ടും. இந்த எலைட் ரஸ்க் பாட்டில் நீங்க ரஸ்க் பாக்கெட் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாட்டில் ஃப்ரீயா கிடைக்கும். ഈ സഹോദരിമാർക്ക് അതിനുള്ള ഗ്രേസ് ഭയങ്കരമാണ്. இந்த பெண்களுக்கு பாத்திரங்கள் பொருட்கள் மேல அவ்வளவு ஒரு ஆசை. എവിടെയെങ്കിലും ഓഫർ ഉണ്ടെങ്കിൽ അത് ചാടി പിടിക്കും. எங்கேயாவது ஒரு ஆஃபர் சிறப்பு சலுகை அப்படின்னா அங்க துள்ளி ஓடிடுவோம். ഞാൻ ഇന്ന് വരെ ഓഫർ കണ്ടിട്ടില്ല. நான் இதுவரைக்கும் ஆஃபர் பார்த்ததில்லை. പക്ഷെ ഒറ്റയടിക്ക് എന്റെ ഭാര്യ അത് കണ്ടുപിടിച്ചു. ஆனா ஒரு நொடியில என் மனைவி அதை கண்டுபிடிச்சாங்க. അപ്പൊ ഞാൻ ചോദിച്ചു നിനക്ക് ഈ റസ്ക് കഴിക്കില്ല പിന്നെ എന്തിനായി റസ്ക് മേടിക്കുന്നത്? அப்ப நான் கேட்டேன் நீ தான் ரஸ்க் சாப்பிட மாட்டியே அப்புறம் ஏன் ரஸ்க் வாங்குற? അവൾ പറഞ്ഞു റസ്ക് നിങ്ങൾ കഴിച്ച ബോട്ടിൽ എനിക്ക്. அப்ப அவங்க சொன்னாங்க ரஸ்க் நீங்க சாப்பிடுங்க பாட்டில் என்கிட்ட கொடுத்துருங்க. ഹല്ലേലൂയ ஹalleluya. എന്നാൽ എന്നെ അത്ഭുതപ്പെടുത്തിയത് ഈ കഥയല്ല. ஆனால் என்ன ஆச்சரியப்படுத்தியது இந்த சம்பவம் அல்ல. ഞങ്ങൾ വീട്ടിലേക്ക് പോയി. நாங்கள் வீட்டுக்கு போனோம். വീട്ടിൽ പോയ ഉടനെ അവൾ ഫോൺ എടുത്തു. வீட்டுக்கு போன உடனே ஒரு போன் எடுத்தாங்க. അവൾ அவங்க അമ്മയെ വിളിച്ചു. அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணாங்க. അമ്മയോട് പറയുകയാണ് அம்மா என்ன சொல்றாங்க? അമ്മ ഇനി മേലെ റസ്ക് മേടിക്കുവാണെങ്കിൽ എലൈറ്റിന്റെ റസ്ക് മാത്രമേ മേടിക്കാം. அம்மா இதுக்கு அப்புறம் வீட்ல ரஸ்க் வாங்குனீங்கன்னா அந்த எலைட் ரஸ்க் மட்டும் தான் வாங்குங்க. എലൈറ്റ് റസ്ക് മേടിച്ചാൽ ബോട്ടിൽ ഫ്രീ ആണ്. காரணம் எலைட் ரஸ்க் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு பாட்டில் ஃப்ரீயா கிடைக்கும். എന്നാൽ അത് അവിടെയും തീർന്നില്ല. அதாவது அதோட முடியல. അവൾ അവളുടെ അമ്മയുടെ അനിയത്തിയെ വിളിച്ചു. அவள் அவளுடைய தாயாருடைய சகோதரியை கூப்பிட்டாங்க. അവരുടെ അണ്ണനെ വിളിച്ചു. அவங்க அண்ணனுக்கு கால் பண்ணாங்க. അറിയാവുന്ന എല്ലാരെയും വിളിച്ചു. அவளுக்கு தெரிஞ்ச எல்லாரும் கூப்பிட்டாங்க. അവൾ പറഞ്ഞു മേടിച്ചാൽ എലൈറ്റിന്റെ റസ്ക് മേടിക്കണം. அவங்க சொன்னாங்க வாங்குனா எலைட் ரஸ்க் தான் வாங்கணும். കാരണം ഒരു ബോട്ടിൽ ലഭിക്കും. காரணம் ஒரு பாட்டில் கிடைக்கும். ഞാൻ നോക്കിയപ്പോ நான் பார்க்கும்போது 5 രൂപയുടെ ഒരു ബോട്ടിലിന് വേണ്ടിയിട്ട് 5 ரூபாய் பாட்டிலுக்காக എന്റെ കയ്യിലെ പൈസ കളഞ്ഞതും പോട്ടെ ஏன் கையில இந்த பணத்தை விரயமாக்கியது போட்டும் ഇവൾ എന്തിനാണ് ഇവളെ അമ്മ ഈ സഹോദരങ്ങൾക്ക് വിളിച്ചു പറയുന്നത്? இவள் ஏனுடைய தாய் சகோதரர்கள் எல்லாருக்கும் போன் பண்ணி சொல்றா? നീ എന്തിനാ ഇതല്ലേ ആൾക്കാരെ വിളിച്ചു പറയുന്നേ? நான் கேட்டேன் ஏன் இப்படி எல்லாருக்கும் கால் பண்ணி சொல்றீங்க? അവൾ പറയുന്നത് എന്റെ ഹൃദയത്തിൽ ഭയങ്കര സന്തോഷമുണ്ട്. அவங்க சொன்னாங்க என் உள்ளத்துல இத கேட்கும்போது ரொம்ப சந்தோஷம் உண்டானது. ഒരു ബോട്ടിൽ കിട്ടിയിരിക്കുകയാണ്. കാരണം எனக்கு ஒரு பாட்டில் கிடைச்சிருக்கு. 5 രൂപയുടെ ഒരു ബോട്ടിലിന് വേണ്ടിയിട്ട് 5 ரூபாய் ஒரு பாட்டிலுக்காக സന്തോഷം കൊണ്ട് അവൾ എല്ലാവരെയും വിളിച്ചു പറഞ്ഞെങ്കിൽ சந்தோஷத்தினால எல்லாரும் அதை சொன்னாங்கன்னா ഒരു പണത്തിന് തരാൻ കഴിയാത്ത எந்த பணத்தாலும் கொடுக்க முடியாது. ഒരു പ്രതാപത്തിന് തരാൻ കഴിയാത്ത எந்த பிரபலத்துக்கும் கொடுக்க முடியாது. ഒരു ബന്ധങ്ങൾക്ക് തരാൻ കഴിയാത്ത எந்த உறவுகளுக்கும் கொடுக்க முடியாது. നിത്യ രക്ഷയെ യേശു ഞങ്ങൾക്ക് തന്നെങ്കിൽ இந்தியாவில் ரட்சிப்பை இயேசு நமக்கு தந்தாரானா ഞങ്ങൾക്കത് മറച്ചു വെക്കാൻ കഴിയില്ല. இந்த ரட்சிப்பை எங்களால் மறைத்து வைக்க முடியாது. അത് ഉറച്ചു ഒളിച്ചു വെക്കാൻ കഴിയില്ല. எங்களால் ஒளித்து வைக்க முடியாது. അതുകൊണ്ടാണ് ഞങ്ങൾ ലജ്ജയില്ലാതെ യേശുവിനെ പ്രസംഗിക്കുന്നത്. ஆகவேதான் நாங்கள் வெட்கப்படாமல் இயேசுவை பிரசங்கிக்கிறோம். കാരണം ഒരു സമ്പത്തിന് തരാൻ കഴിയാത്ത രക്ഷ യേശുവിന് മാത്രമേ തരാൻ കഴിയത്തുള്ളൂ. காரணம் எந்த பொருளாதாரத்துக்கு கொடுக்க முடியாத ரட்சிப்பை இயேசுவால் மட்டுமே கொடுக்க முடியும். ഉയർത്തി ഒരു ഹല്ലേലൂയ പറഞ്ഞു. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். ഈ രാത്രി സുവിശേഷം എന്ന് പറയുന്ന ഒറ്റ വാക്കാണ്. இந்த இரவு சுவிசேஷம் என்பது ஒரு வார்த்தை ആ தான். വാക്കിന്റെ പേര് യേശു എന്നാണ്. அந்த வார்த்தைக்கு பெயர் இயேசு என்பதாகும். യേശു എന്നാണ്. இயேசு என்பதாகும். ബൈബിൾ പറയുന്നു. வேதம் சொல்லுகிறது യോഹന്നാൻ 3:16 யோவான் 3:16 തന്റെ ഏകജാതനായ പുത്രനിൽ വിശ്വസിക്കുന്ന ഏത് മനുഷ്യനും தன்னுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற யாராயிருந்தாலும் നശിച്ചു പോകാതെ നിത്യജീവൻ പ്രാപിക്കേണ്ടതിന് கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு ദൈവം അവരെ നൽകുവാൻ തക്കവണ്ണം ലോകത്തെ സ്നേഹിച്ചു. தேவன் அவரை தந்தவழி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ബൈബിൾ ഇങ്ങനെ പറയുന്നു. வேதம் இப்படி சொல்லுகிறது. അവനിൽ വിശ്വസിക്കുന്ന ഏത് മനുഷ്യനും அவரை விசுவாசிக்கிற எந்த மனிதனும் ദൈവ മക്കളാകുവാൻ അവൻ അധികാരം കൊടുത്തു. தேவ பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரத்தை கொடுத்தார். ഇതാണ് സുവിശേഷം. இதுதான் சுவிசேஷம். നീ
ഒരുപക്ഷേ ഈ രാത്രി പാപിയായിരിക്കാം. இது ஒருவேளை நீங்க இரவுல பாவியா இருக்கலாம். ഈ പട്ടണത്തിലെ ഏറ്റവും വലിയ പാപം നിന്റെ കയ്യിലുണ്ടാകാം. பட்டணத்தில் மிகப்பெரிய பாவம் உங்கள் கையில் இருக்கலாம். നീ ചിന്തിക്കുന്നുണ്ടാകും എന്റെ പാപത്തെ ക്ഷമിക്കാൻ ആർക്കും കഴിയില്ല. நீங்கள் நினைக்கிற பாவத்தை மன்னிக்க யாராலும் முடியாது. എന്റെ കുറവിനെ ക്ഷമിക്കാൻ ആർക്കും കഴിയില്ല. குறைவை மன்னிக்க யாராலும் முடியாது. എന്നെ സഹായിക്കാൻ ആർക്കും കഴിയില്ല. எனக்கு உதவி செய்ய யாராலும் ഞാൻ முடியாது. ഒരിക്കൽ യേശുവിനെ അറിഞ്ഞതാണ്. நான் முன்பு இயேசுவை அறிந்தவன் தான். ഇപ്പോ യേശു എന്റെ ഹൃദയത്തിൽ ഇല്ല. இப்பொழுது இயேசுவின் உள்ளத்தில் இல்லை. ഞാൻ പള്ളിയിൽ പോകുന്നുണ്ട്. நான் சபைக்கு போகிறேன். എനിക്ക് പേഴ്സണലായി യേശുവിനെ അറിയില്ല. தனிப்பட்ட வகையில் எனக்கு இயேசு இல்லை. എന്നെ ആർക്കെങ്കിലും സഹായിക്കാൻ കഴിയുമോ എന്ന് എനിക്കറിയില്ല. எனக்கு யாராவது உதவி செய்ய முடியுமா என்று எனக்கு தெரியாது. ഈ രാത്രി ഒരു കാര്യം മാത്രം ഞാൻ പറയാൻ ആഗ്രഹിക്കുന്നു. இன்று ஒரே ஒரு காரியம் என்று சொல்ல விரும்புகிறேன். എത്ര വലിയ പാപിയായിരുന്നു, நீங்கள் எவ்வளவு பெரிய பாவியாயிருந்தாலும், എത്ര വലിയ കുറവുള്ളവനായിരുന്നു, எவ்வளவு பெரிய குறைவுள்ளவனாயிருந்தாலும், ആർക്കും ക്ഷമിക്കാൻ കഴിയാത്ത പാപം നീ ചെയ്തിരുന്നു, யாராலும் மன்னிக்க முடியாத பாவங்கள் செய்திருந்தாலும், രാത്രി ബൈബിൾ പറയുന്നു, வேதம் சொல்கிறது, നിന്റെ പാപം എത്ര കടുച്ചുവപ്പായിരുന്നു, உங்கள் பாவம் எவ்வளவு கடும் சிவப்பாயிருந்தாலும் അതിനെ ഹിമം പോലെ വെളുപ്പിക്കും. நான் அதை பச்சை போல் வெண்மையாக்குவேன். He is ready to forgive you. அவர் உன்னை மன்னிக்க ஆயத்தமாயிருக்கிறார். അവൻ നിന്നോട് ക്ഷമിക്കാൻ റെഡിയാ. அவர் உனக்கு மன்னிக்க ഈ ஆயத்தமாயிருக்கிறார். രാത്രി യേശുവേ എന്ന് വിളിക്കാൻ കഴിയുമെങ്കിൽ, இந்த இரவுல இயேசுவே என்று கூப்பிட முடியுமா? നിന്റെ ഹൃദയത്തെ തുറന്ന് യേശുവേ എന്ന് കരയുവാൻ കഴിയുമെങ്കിൽ, இரு உள்ளத்தை திறந்து இயேசுவே என்று அழைக்க முடியுமா? ഈ രാത്രി ദൈവം നിന്റെ ലൈഫിൽ എത്തിയിരിക്കാൻ പോകുകയോ. இன்று இரவு இயேசு உங்கள் வாழ்க்கையை மாற்ற ഈ രാത്രി വന്നതുപോലെ മടങ്ങുകയില്ല. இன்று இரவு நீ வந்தது போல திரும்புவதில்லை. ദൈവം ദൈവത്തിന്റെ മകനും മകളുമാക്കി അയക്കാൻ പോകുകയോ. உங்களை அவர் தேவனுடைய மகனாய் மகளாய் மாற்றி നിന്റെ அனுப்புகிறார். ഏത് പാപത്തെയും അവന്റെ രക്തത്താൽ കഴുകി, உங்கள் எந்த பாவத்தையும் இரத்தத்தினாலே கழுவுவார். അവൻ നിന്നെ ശുദ്ധീകരിക്കാൻ പോകുകയോ. அவர்களை சுத்திகரிக்க போகிறார். ഇതാണ് സുവിശേഷം. இதுதான் சுவிசேஷம். ആ സുവിശേഷത്തിന്റെ പേര് യേശു എന്നാണ്. அந்த சுவிசேஷத்துக்கு பெயர் இயேசு என்பவர். ആദ്യനും അന്ത്യനുമാണ്. அவர் ஆதியும் அந்தமுமானவர். അൽഫയും ഒമേഗയുമാണ്. அவர் അൽഫാവും ഒമേഗയുമാണ്. രാജാതി രാജാവ്. அவர் ராஜாதி ராஜா. കർത്താതി കർത്താവ്. அவர் கர்த்தாதி கர்த்தர். ഭൂമിയിലെ സകല കുടുംബത്തിനും പേര് വരുവാൻ കാരണമായവരോ. அவர் பூமியிலே சகல குடும்பத்திற்கு பேர் உண்டாக காரணமானவர். அவருடைய பெயர் நஸ்ரீனாகிய இயேசு. കരമടിച്ചോ കരമുയർത്തിയോ ഇന്ന് രാത്രി கைகளை தட்டியோ கைகளை உயர்த்தியோ கடவுளை இயேசுவை மகிமைப்படுத்தும். Hallelujah. Hallelujah. Gospel is hope. சுவிசேஷம் நம்பிக்கை உள்ளது. ആരാണോ പ്രത്യാശയില്ലാതെ ഇന്ന് രാത്രി എന്റെ ശബ്ദം കേൾക്കുന്നത്, நம்பிக்கை இல்லாத யாராவது சத்தத்தை கேட்பீர்களா? സുവിശേഷം നിന്റെ പ്രതീക്ഷയാണ്. சுவிசேஷமே உன் நம்பிக்கையா இருக்க போகுது. സുവിശേഷം മാത്രമാണ് നിന്റെ പ്രതീക്ഷ. சுவிசேஷம் மட்டுமே உன் நம்பிக்கை. വേറെ ആർക്കും നിന്നെ സഹായിക്കാൻ കഴിഞ്ഞു എന്ന് വരില്ല. வேறு யாராலும் உனக்கு உதவி செய்ய கூடும் என்று இல்லை. നിന്റെ അപ്പന് കഴിയണമെന്നില്ല, உங்கள் தகப்பனால் முடியாது. നിന്റെ അമ്മയ്ക്ക് കഴിയണമെന്നില്ല, உங்கள் தாயால் முடியாது. നിന്റെ സഹോദരങ്ങൾക്ക് കഴിയണമെന്നില്ല, உங்கள் சகோதரர்களால் கூடாது. നീ പ്രതീക്ഷ വെച്ച ഒരു സുഹൃത്തുക്കൾക്ക് കഴിയണമെന്നില്ല, நீ நம்பிக்கை வைத்த ஒரு நண்பர்களாலும் നിന്റെ முடியாது. ഒരു സ്വാധീനങ്ങൾക്ക് കഴിയണമെന്നില്ല. உன்னுடைய எந்த ஒரு காரியத்தாலும் முடியாது. പക്ഷെ അത് സുവിശേഷത്തിന് ചെയ്യാൻ പറ്റും. ஆனால் அதை சுவிசேஷம் செய்து முடிக்கும். ഒരു സമയത്ത് ഒരു മനുഷ്യനെ വേണ്ടാതിരുന്ന ഞങ്ങളെ യേശുവിനെ വേർതിരിക്കാൻ കഴിയുമെങ്കിൽ, ஒரு காலத்தில் யாருக்கும் தேவைப்படாமல் இருந்த எங்களை இயேசு வேறு பிரித்து மாற்றினதுண்டா? സുവിശേഷം നിങ്ങൾക്ക് വേണ്ടി അത്ഭുതം ചെയ്യാൻ പറ്റും. சுவிசேஷம் உங்களுக்காகவும் அற்புதத்தை செய்யும். കരമുയർത്തി ഒരു നല്ല ഹല്ലേലൂയ പറഞ്ഞാൽ, கைகளை உயர்த்தி நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். അത് ഞങ്ങൾ ഒളിച്ചു വെക്കാൻ കഴിയാത്തത് കൊണ്ടാണ് ഞങ്ങൾ സുവിശേഷം പ്രസംഗിക്കുന്നത്. அதை எங்களால் ஒளித்து வைக்க முடியாதபடியினால் தான் நாங்கள் சுவிசேஷம் பிரசங்கிக்கிறோம். സമയം ഒത്തിരി ഇല്ലല്ലോ, നമ്മൾ വേഗത്തിൽ വചനത്തിലേക്ക് ഇന്ന് രാത്രി ശ്രദ്ധ കേന്ദ്രീകരിക്കുക. நேரம் அதிகமாக இல்லாதபடியினாலே சீக்கிரமாய் வாசித்த வேத பகுதிகளை മത്തോസ് സുവിശേഷം 7-ാം അധ്യായത്തിന്റെ 37-ാമത്തെ വാക്യമാണ് നമ്മൾ ഈ രാത്രി വായിച്ചത്. மாற்கு எழுதின சுவிசேஷம் 7-ாம் அதிகாரத்தினுடைய 37-ாம் வசனம் தான் இன்று வாசித்தோம். ബൈബിൾ പറയുന്നു, അവൻ സകലതും നന്നായി ചെയ്തു. வேதம் சொல்கிறது அவர் எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார். ഒന്നുകൂടെ അതിനെ ഒന്ന് എക്സ്പാൻഡ് ചെയ്താൽ, യേശു സകലത്തെയും നന്നായി ചെയ്തു. இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லணும் அப்படின்னா, இயேசு எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார். യേശു ചെയ്ത ഒരു അത്ഭുതത്തെ കണ്ടിട്ട് ലോകം മുഴുവനും ഒരേ വാക്കിൽ പറയുന്നു, യേശു സകലത്തെയും നന്നായി ചെയ്തു. இயேசு செய்த அற்புதங்களை கண்டவர்கள் சேர்ந்து சொல்லுகிற ஒரு வார்த்தை தான், இயேசு எல்லாவற்றையும் நன்றாய் He செய்தார். has done everything perfect. அவர் எல்லாவற்றையும் செம்மையாய் செய்தார். ഏറ്റവും നന്നായി അവർ ചെയ്തു. அவர் மிகவும் நன்றாய் செய்தார். എന്നാൽ ഈ വാക്ക് നിങ്ങൾ വേദപുസ്തകത്തിലെ മറ്റു ഭാഗങ്ങളിൽ അത്ര പരിചിതമുള്ള വാക്കല്ല. ஆனால் இந்த வார்த்தை வேதத்தில் மற்ற இடங்களில் அவ்வளவு பழக்கமாய் பார்க்க முடியாது. നിങ്ങൾ ഉൽപ്പത്തി പുസ്തകത്തിന് ശേഷം
അവൻ മത്തായി സുവിശേഷം വരെ ഈ ഭാഗത്തെ പറ്റി ഈ വാക്കിനെ പറ്റി അധികം ബൈബിൾ സംസാരിക്കുന്നില്ല. ஆதியாகமத்துக்கு பிறகு இந்த மத்தேயு சுவிசேஷம் வரைக்கும் இந்த வார்த்தையை குறித்து பெரிய காரியங்கள் வேதத்தில் சொல்லப்படவில்லை. മർക്കോസിൽ 7-ാം അധ്യായത്തിൽ നിങ്ങൾ വായിക്കുന്ന ഈ സ്റ്റേറ്റ്മെന്റ് നിങ്ങൾ ആദ്യം കാണുന്നത് ഉൽപ്പത്തിയുടെ പുസ്തകത്തിലാണ്. மத்தேயு மார்க்கு 7-ாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட இந்த வாக்கியத்தை முதலில் நாம் பார்ப்பது ஆதியாகமத்தின் புத்தகத்தில். ഉൽപ്പത്തി പുസ്തകം 1-ാം അധ്യായം നിങ്ങൾ വായിച്ചാൽ ஆதியாகமத்தின் புத்தகம் 1-ாம் அதிகாரத்தை വാസിച്ചാൽ അവിടെ തിരുവചനങ്ങൾ പറയുന്നു 1-ാം അധ്യായത്തിന്റെ 1-ാം വാക്യം മുതൽ ദൈവം ആദിയിൽ ആകാശവും ഭൂമിയും സൃഷ്ടിച്ചു. அங்கே ஆதியாகமம் 1-ாம் அதிகாரம் 1-ாம் வசனம் சொல்கிறது ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். 1-ാം അധ്യായം 4-ാം വാക്യം 11-ാം വാക്യം 12-ാം വാക്യം 18 21 25 31 ഈ വാക്യങ്ങൾ വായിച്ചാൽ ദൈവം സകലത്തെയും സൃഷ്ടിച്ചിട്ട് ഇങ്ങനെ പറഞ്ഞു അവൻ സകലത്തെയും നല്ലത് എന്ന് കണ്ടു. தேவன் 1-ாம் அதிகாரம் 4-ாம் வசனம் 11-ாம் வசனம் 12 18-ாம் வசனம் 21 25 31 இந்த வசனம் எல்லாவற்றையும் வாசித்து பார்த்தீர்களானால் அங்கே தேவன் எல்லாவற்றையும் படைத்து விட்டு சொல்கிறார் எல்லாம் நல்லது என்று சொன்னார். എന്നെ ശ്രദ്ധയോടെ ഇന്ന് രാത്രി കേൾക്കണം. கவனமாய் கவனியுங்கள். ഉൽപ്പത്തിയിൽ 1-ാം അധ്യായം ദൈവം പറയുന്നു വചനം പറയുന്നു ஆதியாகமம் 1-ாம் அதிகாரத்தில் ദൈവം സകലത്തെയും ഉണ്ടാക്കി. தேவன் எல்லாவற்றையும் படைத்தார். അവൻ സകലത്തെയും നിർമ്മിച്ചു. எல்லாவற்றையும் உருவாக்கினார். ആകാശത്തെ ഉണ്ടാക്കി ഭൂമിയെ ഉണ്ടാക്കി. வானத்தை படைத்தார் பூமியை படைத்தார். നിങ്ങൾ ആകാശത്തിൽ കാണുന്ന സൂര്യൻ ചന്ദ്രൻ നക്ഷത്രങ്ങൾ ഭൂമിയിൽ കാണുന്ന സസ്യലതാദികൾ പക്ഷിമൃഗാദികൾ സകലത്തെയും ദൈവം ഉണ്ടാക്കി. அவர் வானத்திலே பார்க்கிற சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் பூமியிலே பார்க்கிற மிருக ஜீவன்கள் சகல நீர்வாழ் ஜந்துக்கள் எல்லாவற்றையும் உருவாக்கினார். എങ്ങനെയാണ് ഉണ്ടാക്കിയത്? அவர் எப்படி உருவாக்கினார்? ഉണ്ടാകട്ടെ എന്ന് പറഞ്ഞു അവ ഉണ്ടായി. உண்டாவதாக என்று சொன்னார் அது உண்டானது. സംസാരിച്ചു അവൻ പറഞ്ഞു അങ്ങനെ ഉണ്ടായി. தேவன் பேசினார் அவர் சொன்னார் அது அப்படியே உருவானது. അവന്റെ വായിൽ നിന്ന് പുറത്തു വന്ന വചനമാണ് സകലത്തെയും അവൻ ഉണ്ടാക്കിയത്. அவர் വായിലിருந்து வெளிப்பட்ட வசனமே எல்லாவற்றையும் உருவாக்கியது. അർത്ഥം ദൈവത്തിന്റെ വചനത്തിന് സൃഷ്ടിക്കുവാൻ കഴിയും. அதனுடைய அர்த்தம் தேவனுடைய வசனத்தால் உருவாக்க முடியும். നിങ്ങൾ കേൾക്കുന്ന ദൈവ ശബ്ദം സകലത്തെയും സൃഷ്ടിക്കുവാൻ കഴിയുന്ന ദൈവ ശബ്ദമാണ്. நீங்கள் கேட்கிற தேவ சத்தம் எல்லாவற்றையும் உருவாக்க திராணியுள்ள தேவ சத்தம். இந்த இரவிலே വിശ്വസിക്കുവാൻ കഴിയുമെങ്കിൽ വിശ്വസിക്കേ. விசுவாசிக்க கூடுமானால் விசுவாசியுங்கள். നിങ്ങളുടെ ലൈഫിൽ ദൈവം ചിലതിനെ ഇരുത്തി അവന്റെ വചനത്താൽ സൃഷ്ടിക്കാൻ പോകുകയോ. இந்த இரவு தேவன் தம்முடைய வசனத்தினால் உங்கள் வாழ்க்கையில் சிலவற்றை உருவாக்க போகிறார். കരം ഉയർത്തി വരാമെൻ പറഞ്ഞു. கைகளை உயர்த்தி வராமல் சொல்லுங்க. നിന്റെ നന്മകളെ അവൻ സൃഷ്ടിക്കാൻ പോകുകയോ. உங்கள் நன்மைகளை அவர் உருவாக்க போகிறார். ചില ആന്തരിക അവയവങ്ങളെ അവൻ നിനക്ക് വേണ്ടി ഒന്നാമതായി സൃഷ്ടിക്കാൻ പോകുകയോ. சில உள் உறுப்புகளை தேவன் உங்களுக்காக முதலாவது உருவாக்க போகிறார். അവന്റെ വചനമാണ് സകലത്തെയും സൃഷ്ടിക്കുന്നത്. அவருடைய வசனமே எல்லாவற்றையும் உருவாக்குகிறது. വചനത്താൽ സകലത്തെയും സൃഷ്ടിച്ചു. அவர் வார்த்தையினால் எல்லாவற்றையும் படைத்தார். സൃഷ്ടിച്ചു കഴിഞ്ഞിട്ട് ദൈവം സകലത്തെയും നോക്കി. அவர் உருவாக்கிய பின்பு எல்லாவற்றையும் பார்த்தார். അവൻ നോക്കിയിട്ട് ഇങ്ങനെ പറഞ്ഞു. அவர் பார்த்து இப்படி சொன்னார் സകലതും നല്ലത്. எல்லாம் நல்லது. Wow, everything is perfect. எல்லாம் நன்றாய் இருக்கிறது. ദൈവം ഒന്നും അപൂർണമായി സൃഷ്ടിച്ചില്ല. ஆண்டவர் எதையும் முழுமையாக படைக்கவில்லை. അവൻ അപൂർണമായി ഒന്നും സൃഷ്ടിച്ചില്ല. அவர் முழுமையாக எதையும் அங்க അവൻ படைக்கவில்லை. സൂര്യനെ സൃഷ്ടിച്ചു നല്ലത് എന്ന് കണ്ടു. அவர் சூரியனை படைத்து விட்டு நல்லது என்று சொன்னார். പക്ഷികളെ ഉണ്ടാക്കി നല്ലത് എന്ന് കണ്ടു. பறவைகளை உருவாக்கி நல்லது என்று சொன்னார். അവൻ ഭൂമിയെ ഉണ്ടാക്കിയിട്ട് നല്ലത് എന്ന് കണ്ടു. பூமியை படைத்து நல்லது என்று சொன்னார். അവൻ മനുഷ്യനെ ഉണ്ടാക്കി നല്ലത് എന്ന് കണ്ടു. அவர் மனிதனையும் படைத்த பிறகு நல்லது என்று சொன்னார். അവൻ ഉണ്ടാക്കിയതൊന്നും അപൂർണമായിരുന്നില്ല. அவர் படைத்த ஒன்று பூர்ணமாக இருக்கவில்லை. എന്നാൽ ബൈബിൾ പറയുന്നു, வேதம் சொல்லுகிறது ഉൽപ്പത്തി പുസ്തകം 1-ാം അധ്യായത്തിന് ശേഷം ஆதியாகமத்தின் புத்தகம் 1-ாம் அதிகாரத்துக்கு பிறகு നിങ്ങൾ ഈ വാക്ക് കേൾക്കുന്നേ ഇല്ല. நீங்கள் இந்த வார்த்தையை கேட்கவே முடியாது. കാരണം 1-ാം അധ്യായം കഴിഞ്ഞപ്പോൾ കാരണം 1-ாம் அதிகாரம் தாண்டின போது ബൈബിൾ പറയുന്നു പാപം മനുഷ്യന്റെ അകത്ത് വ്യാപരിച്ചു. வேதம் சொல்கிறது பாவம் மனிதனுக்குள்ளே வந்தது. പാപം മനുഷ്യന്റെ അകത്ത് വ്യാപരിച്ചു. பாவம் மனிதனுக்குள்ளே வந்தது. പാപം വന്നപ്പോൾ பாவம் வந்தபோது നന്നായി ഉണ്ടാക്കപ്പെട്ട എല്ലാ സൃഷ്ടിയും അപൂർണമായി പോയി. நன்றாக படைக்கப்பட்ட சிருஷ்டிகள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போனது. കരമുയർത്തി വരാമെന്ന് പറഞ്ഞു. கைகளை உயர்த்தி வராமல் சொல்லுங்க. നിങ്ങൾക്ക് എന്നെ മനസ്സിലാകുന്നോന്ന് എനിക്കറിയില്ല. உங்களுக்கு புரியுதா என்பது எனக்கு தெரியவில்லை. அதனால் ഭൂമിയിൽ സംഭവിക്കപ്പെട്ട എല്ലാ അപൂർണതകളും ദൈവത്താൽ ഉണ്ടാക്കപ്പെട്ടവയല്ല, അത് പാപത്താൽ ഉണ്ടാക്കപ്പെട്ടവയാണ്. பூமியில வந்த எல்லா எதிர்மறையான காரியங்கள் தேவனால் படைக்கப்பட்டதல்ல, அது பாவத்தின் விளைவினால் உண்டானவைகள். മരണം വന്നത് പാപത്താലായിരുന്നു. மரணம் வந்தது பாவத்தின் விளைவினால். രോഗം വന്നത് പാപത്താലായിരുന്നു. வியாதி வந்தது பாவத்தின் விளைவினால். പ്രകൃതി ദുരന്തങ്ങൾ വന്നത് പാപത്താലായിരുന്നു. இயற்கை பேரழிவுகள் வந்தது பாவத்தின் விளைவினால். മനുഷ്യരിൽ പരാജയം വന്നത് പാപത്താലായിരുന്നു. மனிதனில் தோல்விகள் வந்தது பாவத்தின் விளைவினால். മനുഷ്യൻ തകർന്നത് പാപത്താലായിരുന്നു. மனிதன் வீழ்ந்து போனது பாவத்தின் விளைவினால். സൃഷ്ടി അപൂർണമായത് പാപത്താലായിരുന്നു. சிருஷ்டி மகிமை இழந்தது பாவத்தின் விளைவினால். 1-ാം അധ്യായത്തിൽ
ദൈവത്താൽ എല്ലാം പൂർണ്ണമായി സൃഷ്ടിക്കപ്പെട്ടു. முதலாம் அதிகாரத்தில் எல்லாம் தேவனால் பூர்ணமாய் படைக்கப்பட்டது. എന്നാൽ പാപത്താൽ സകലവും തകർക്കപ്പെട്ടു. ஆனால் பாவத்தினால் எல்லாம் உடைக்கப்பட்டது. എന്നാൽ ബൈബിൾ പറയുന്നു, வேதம் சொல்கிறது, പാപത്താൽ ഉടയ്ക്കപ്പെട്ട സകലത്തെയും, பாவத்தால் உடைக்கப்பட்ட அனைத்தையும், പാപത്താൽ തകർക്കപ്പെട്ട എല്ലാ മാനവ പ്രശ്നത്തെയും, பாவத்தால் உடைக்கப்பட்ட எல்லா மனிதனுடைய பிரச்சனை, പാപത്താൽ ഉളവായ മരണത്തെ, பாவத்தால் உருவான மரணத்தை, പാപത്താൽ ഉളവായ രോഗത്തെ, பாவத்தால் உருவான வியாதியை അവസാനിപ്പിക്കാൻ முடிவுக்கு கொண்டு வர ഒരുവൻ ലോകത്തിൽ വന്നു. ஒருவர் உலகத்தில் வந்தார். അവന്റെ പേര് യേശു എന്നാണ്. அவருக்கு பெயர்தான் இயேசு என்பதால் അവനെ കുറിച്ച് ലോകം ഇങ്ങനെ പറഞ്ഞു, அவரை குறித்து உலகம் எப்படி சொன்னார்? സകലത്തെയും നന്നായി ചെയ്തു. அவர் எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார். கைகளை தட்டி ഹല്ലേലൂയ. പാപത്താൽ വന്ന മരണത്തെ നീക്കി നിത്യജീവൻ തരാം. பாவத்தால் வந்த மரணத்தை விலக்கி நித்திய ஜீவனை கொடுக்கும்படியா, ശാപത്തെ മാറ്റി അനുഗ്രഹത്തെ തരാം. சாபத்தை நீக்கி ஆசீர்வாதம் கொடுக்கும்படியாய், പൂർണ്ണതയെ തിരിച്ചു തരാം. பூரணத்தை திரும்ப தரும்படியா. നിനക്ക് പാപത്താൽ ഏതും തോട്ടത്തിൽ എന്താണോ നഷ്ടപ്പെട്ടു പോയത്, உங்களுக்கு பாவத்தினால் ஏதேன் தோட்டத்தில் எதை இழந்தீர்களோ, സൃഷ്ടിക്ക് പാപത്താൽ ഏതും തോട്ടത്തിൽ എന്താണോ നഷ്ടപ്പെട്ടു പോയത്, சிருஷ்டி ஏதேன் தோட்டத்தில் பாவத்தினால எதை இழந்ததோ അതിനെ തിരികെ തരാം. அதை திருப்பி தர മനുഷ്യപുത്രൻ വന്നു, மனுஷகுமாரன் வந்தார், ദൈവപുത്രൻ വന്നു, தேவகுமாரன் வந்தார், യേശു ലോകത്തിൽ വന്നു. இயேசு உலகத்தில் வந்தார். അവൻ ഈ ഭൂമിയിൽ അത്ഭുതത്തെ ചെയ്തപ്പോൾ அவர் பூமியில் அற்புதம் செய்த போது ലോകം മുഴുവനും ഇങ്ങനെ സംസാരിച്ചു, உலகம் முழுவதும் இப்படி பேசி அவர் எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார். Hallelujah. ஹalleluya. ഇന്ന് രാത്രിയിൽ இந்த இரவிலே നിന്റെ ലൈഫിനകത്ത് പാപത്താൽ അപൂർണമായി പോയ സകലത്തെയും, உங்கள் வாழ்க்கையில் பாவத்தினாலே பூர்ணம் இல்லாமல் போன எல்லாவற்றையும் യേശു തിരികെ തരാൻ പോകുകയാണ്. இயேசு திருப்பி தர போகிறார். എല്ലാ പൂർണ്ണതകളെയും எல்லா பூர்ணம் இல்லாமையும் ദൈവം ഈ ദിനത്തിൽ മാറ്റി നിന്നെ പൂർണ്ണനാക്കി മാറ്റാൻ പോകുകയാണ്. தேவன் இரவிலே அது பூரணத்துக்கு நேராய் மாற்ற போகிறார். ആരെ പറയുന്നു, പാസ്റ്റർ யாரோ சொல்றாங்க, பாஸ்டர் എനിക്ക് ഉയരണമെന്ന് ആഗ്രഹമുണ്ട്, நான் உயர வேண்டும் என்று விரும்புகிறேன், എനിക്ക് നന്നാകണമെന്ന് ആഗ്രഹമുണ്ട്. நல்லாகணும்னு விரும்புகிறேன். പക്ഷെ ഒരു പ്രശ്നം മാറുമ്പോൾ അടുത്ത പ്രശ്നം വരും. ஒரு பிரச்சனை மாறினா அடுத்த பிரச்சனை வருது. എന്റെ സാമ്പത്തിക മേഖല റെഡിയാകുമ്പോൾ ആരോഗ്യ പ്രശ്നമാകും. என்னுடைய பொருளாதார காரியம் சரியாகி வரும்போது ஆரோக்கியத்துல பிரச்சனை வருது. ആരോഗ്യം ശരിയാകുമ്പോൾ ഉള്ള സമ്പത്ത് നഷ്ടമാകും. ஆரோக்கியம் சரியாகி வரும்போது பொருளாதாரம் இறந்து போகுது. ആരോഗ്യവും സമ്പത്തും ശരിയാകുമ്പോൾ തലമുറ വഴിതെറ്റി പോകുകയാണ്. ஆரோக்கியமும் பொருளாதாரமும் சரியாகும் போது பிள்ளைகள் வழி தவறி போயிடுறாங்க. നിങ്ങളെ എങ്ങനെയെങ്കിലും ചേർത്ത് വെക്കുമ്പോൾ ഭർത്താവ് മാനസാന്തരമില്ലെന്ന് പോകുകയാണ്. எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு வரும்போது கணவன் பின்வாங்கி போகிறார். എല്ലാം റെഡിയാകുമ്പോൾ எல்லாம் சரியாகும் போது സമൂഹം ഞങ്ങൾക്കെതിരാകുകയാണ്. சமுதாயங்களுக்கு எதிராக மாறுகிறது. പ്രശ്നം മാറുമ്പോൾ അടുത്ത പ്രശ്നം, ஒரு பிரச்சனை விட்டு அடுத்த பிரச்சனை, ആ പ്രശ്നത്തെ എങ്ങനെയെങ്കിലും റെഡിയാക്കുമ്പോൾ അടുത്ത പ്രശ്നം, அந்த பிரச்சனை எப்படியாவது சரியாக்கும் போது அடுத்த பிரச்சனை. ആരെ പറയുന്നു? யார சொல்றீங்க? പാസ്റ്റർ നിങ്ങൾ പറയുന്നത് ഞങ്ങളുടെ കഥയാണ്. பாஸ்டர் நீங்க சொல்றது எங்க கதை தான். ഇത് നിങ്ങൾ സംസാരിക്കുന്നത് ഞങ്ങളുടെ ടെസ്റ്റിമണിയാണ്. இன்னைக்கு நீங்க பேசிட்டு இருக்கிறது எங்க சாட்சி தான். I know. எனக்கு தெரியும். ഇന്ന് രാത്രി இந்த இரவில் പരിശുദ്ധാത്മാവ് തന്റെ ലൈഫിനകത്ത് ഒരു അത്ഭുതം ചെയ്യാൻ പോകുകയാണ്. பரிசுத்த ஆவியானவர் வாழ்க்கையில் அற்புதங்கள் செய்ய போகிறார். നീ എവിടെയാണോ അപൂർണമായി പോയി എന്ന് പറയുന്നത്, நீங்கள் எங்கே பூரணம் இல்லாமல் போனீர்கள் என்று சொல்லுகிறீர்களோ, എവിടെയാണോ എന്റെ പ്രശ്നത്തിന് അവസാനമില്ല എന്ന് പറയുന്നത്, எங்கே என் பிரச்சனைக்கு முடிவில்லை என்று சொல்லுகிறீர்களோ, എവിടെയാണോ എന്റെ രോഗത്തിന് അവസാനമില്ല എന്ന് പറയുന്നത്, எங்கே என் வியாதிக்கு முடிவில்லை என்று சொல்லுகிறீர்களோ, അവിടെ തന്നെ அங்கே தான் ദൈവം ഇന്ന് രാത്രി നിനക്ക് വേണ്ടി അത്ഭുതം ചെയ്യാൻ പോകുകയാണ്. தேவன் இந்த இரவில் உனக்காக அற்புதங்கள் செய்ய போகிறார். വിശ്വസിക്കാൻ പറ്റുമെങ്കിൽ കരം അടിച്ച് ഈ രാത്രി വരാമേ പറഞ്ഞു. விசுவாசிக்க கூடுமான கைகளை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഈ അപൂർണത സംഭവിക്കപ്പെട്ടത് പാപത്താലായിരുന്നു. இந்த பூரணங்கள் இல்லாமல் போனது பாவத்தினாலே. Now listen to me very carefully. இப்ப என்னை கவனமாய் கவனியுங்கள். പാപം എപ്പോഴും പാപം തന്നെയാണ്. பாவம் எப்பொழுதும் பாவம்தான். പാപം എപ്പോഴും പാപം തന്നെയാണ്. பாவம் எப்பொழுதும் பாவம்தான். പാപം ഒരിക്കലും നിന്നെ സഹായിക്കില്ല. பாவம் ஒரு நாள் உனக்கு உதவி செய்யாது. പാപം ഒരിക്കലും നിന്നെ ഉയർത്തില്ല. பாவம் ஒரு நாள் உன்னை உயர்த்தாது. പാപം ഒരിക്കലും നിന്നെ വളർച്ചയിലേക്ക് കൊണ്ടുപോകില്ല. பாவம் ஒரு நாள் உன்னை வளர்ச்சிக்கு நேரே கொண்டு போகாது. അത് വളരെ ചെറുതായിരിക്കാം. ஒருவேளை அது சின்ன பாவமா இருக்கலாம். ഞാൻ ചെയ്യുന്ന പാപം ആർക്കും അറിയില്ല പാസ്റ്റർ. ஐயோ நான் செய்யற பாவம் யாருக்கு தெரியாது അത് பாஸ்டர். ആർക്കും ദോഷം ചെയ്യുന്നില്ല പാസ്റ്റർ. அது யாருக்கும் எந்த கெடுதலும் பண்றது இல்ல பாஸ்டர். ഞാൻ ആരെയും ശല്യം ചെയ്യുന്നില്ല പാസ്റ്റർ. யாரையும் தொந்தரவு பண்றது இல்ல ഞാൻ பாஸ்டர். ചെയ്യുന്ന ഒരു കുഞ്ഞു പാപമാണ്. என் கையில ஒரு அது செய்யறது சின்ன பாவம் தான். Tonight let me tell you, இந்த நிமிஷம் உங்களை பார்த்து sin சொல்றேன். is always sin. பாவம் எப்போதும் பாவமே. പാപം എപ്പോഴും പാപം തന്നെയാണ്. பாவம் எப்பொழுதும் பாவமே. ദീർഘമായ വർഷങ്ങൾക്ക് പുറകിൽ நீண்ட ஆண்டுகளுக்கு பின்னால் ഒരു
ഗ്രാമത്തിൽ ഒരു ചെറുപ്പക്കാരൻ ജീവിച്ചിരുന്നു. ஒரு கிராமத்தில் ஒரு வாலிபன் வாழ்ந்திருந்தான். ആ ഗ്രാമത്തിൽ ഒരു വലിയ നദി ഉണ്ടായിരുന്നു. அந்த கிராமத்தில் பெரிய ஒரு ஆறு இருந்தது. നല്ല മഴയുള്ള സീസൺ ആകുമ്പോൾ நல்ல மழைக்காலங்கள் வரும்போது ആ ആറ് നിറഞ്ഞു കവിയും. அந்த ஆறு நிரம்பி ஓடும். നിറഞ്ഞു കവിയുമ്പോൾ ആ നിറഞ്ഞു കവിയുന്ന ആറിൽ കൂടെ പല വിലപിടിപ്പുള്ള വസ്തുക്കളും ഒഴുകി വരും. அந்த ஆறு நிரம்பி வழியும் பொழுது அந்த ஆற்றிலே விலை உயர்ந்த பொருட்களும் அது சேர்ந்து வரும். ഈ ചെറുപ്പക്കാരന് നന്നായി നീന്താൻ അറിയാവുന്നത് കൊണ്ട് வாலிபனுக்கு நல்லா நீந்த தெரிந்தபடியினாலே ആ ഒഴുക്കിലേക്ക് പോയിട്ട് ആ വില കൂടിയ വസ്തുക്കളെ അവൻ നീന്തി എടുത്തു കൊണ്ടുവരും. இவன் இந்த நீரோட்டத்திற்குள்ளே போய் விலை மதிப்புள்ள பொருட்களை பிடித்துக் கொண்டு வருவான். ചിലപ്പോൾ വില കൂടിയ തടികൾ ലഭ്യമാകും. சில நேரம் விலையேற பெற்ற மரங்கள் கிடைக்கும். ചിലപ്പോൾ ഒഴുകി വരുന്ന ആടുകൾ കിട്ടും. ആട് சில நேரம் நதியில ஓடி வருகிற ஆடுகள் கிடைக்கும். ചിലപ്പോൾ കോഴി പശു ഇതെല്ലാം ഒഴുകി വരും. சில நேரம் கோழி பசு இதெல்லாம் கிடைக்கும். ഇതെല്ലാം ഇവൻ പാവൻ ഒഴുകി ചെന്ന് നീന്തി ചെന്ന് പിടിക്കാറുണ്ട്. இது எல்லாவற்றையும் இவன் நீந்தி போய் பிடித்துக் கொண்டு வருவதுண்டு. അങ്ങനെ ഇവൻ ധനികനായി സമ്പന്നനായി அப்படி இவன் பெரிய பணக்காரனானான். ഒരിക്കൽ ഒരു മഴ സീസൺ വന്നു. ஒரு நாள் ஒரு முறை ஒரு மழைக்காலம் എന്നെ வந்தது. ശ്രദ്ധിച്ചു കേൾക്ക്. எனக்கு கவனமாய் கவனியுங்கள். ആ നദി നിറഞ്ഞു കവിയാൻ തുടങ്ങി. அந்த ஆறு நிரம்பி ஓட ஆரம்பித்தது. അവൻ പതിവിന് പ്രകാരം ആ നദിയുടെ അടുക്കലേക്ക് വന്നു. அவன் வழக்கமாகவே அந்த அந்த நதியின் அருகிலே வந்தான். കൂടിയ വസ്തുക്കളെ കാണുമ്പോൾ ഇവൻ ഒഴുകി പോയി അതിനെ പിടിച്ചു കൊണ്ടുവരും. விலையேற பெற்ற பொருட்களை பார்க்கும்போது நீந்தி போய் எடுத்துக் கொண்டு வருவான். അവൻ രാവിലെ തുടങ്ങി ഈ പ്രക്രിയ ആരംഭിച്ചു. அவன் காலையிலே இந்த வேலையை தொடங்கினான். അവന് കോഴിയും ആടും അവൻ വില കൂടിയ മരങ്ങളൊക്കെ കിട്ടി. அப்படி கோழி ஆடு விலையேற பெற்ற பொருட்கள் கிடைத்தது. അങ്ങനെ അന്ന് വൈകുന്നേരമായപ്പോൾ அப்படி அந்த மாலை நேரம் അവൻ ദൂരത്തെ ഒരു കറുത്ത വസ്തു കാണുകയാണ്. அவன் தூரமாய் கருப்ப ஒரு பொருளை பார்க்கிறான். അവന് മനസ്സിലായി എന്തോ വിലയുള്ള സാധനം വരികയാണ്. அவனுக்கு புரிந்தது ஏதோ விலை மதிப்புள்ள ஒரு பொருள் അവൻ வருகிறது. അടുത്തിരുന്നവരോട് പറഞ്ഞു, ഇതാ ഒരു വിലപിടിപ്പുള്ള സാധനങ്ങൾ ഞാനതിനെ നീന്തി ചെന്ന് പിടിക്കാൻ പോകുകയാണ്. அவனுக்கு அடுத்து நடந்து சொல்லுகிறான், ஏதோ விலையேற பெற்ற பொருள் வருகிறது, நீந்தி போய் பிடிக்க போகிறேன். അങ്ങനെ അവൻ ആ നദിയിലേക്ക് കയറി ചെന്നു. அப்படி அந்த நதிக்குள்ள இறங்க അവൻ ஆரம்பித்தான். നീന്താൻ തുടങ്ങി. அவன் நீந்த ஆரம்பித்தான். അവൻ നീന്തി ആ കറുത്ത വസ്തുവിന്റെ അടുക്കലെത്തി. அவன் நீந்தி அந்த கருத்த பொருள் அருகிலே போனான். പെട്ടെന്ന് ആ കറുത്ത വസ്തുവിനെ ചാടി പിടിച്ചു. அவன் ஓடி போய் அந்த கருத்த பொருளை பிடித்தான். അവന് മനസ്സിലായി ഇതെന്തോ മൃഗമാണ്. அவனுக்கு அப்போதான் புரிந்தது இது ஏதோ ஒரு விலங்கு. ഇവൻ ധരിച്ചു ആടാണ്, ആട പശു എന്തോ ആണ്. இவன் நினைத்தது அது ஆடு அல்லது ஏதோ பசுமாடு நினைத்தான். അതിനെ ഇറുകെ പിടിച്ചു. ஆனா அதை முறுக்கி இறுக பிடித்தான். അതിനെ കൊണ്ട് നീന്തി കരയിലോട്ട് പോകാൻ പോകുകയാണ്. அவன் அந்த விலங்கை பிடித்துக் கொண்டு வேகமாக പക്ഷേ ഈ മിരുകം ഇവനെ വിട്ടില്ല. ஆனா அந்த தண்ணீரை விடவில்லை. അത് ഇവനെ കൊണ്ട് അകത്തോട്ട് നീന്താൻ തുടങ്ങി. அந்த மிருகம் இவனை பிடித்துக் கொண்டு உள்ளே நீந்த ஆரம்பித்தது. ശക്തിയോടെ തിരികെ കരയിലേക്ക് നീന്താൻ തുടങ്ങി. அவன் பலத்தை கூட்டிக் கொண்டு மறுபடியும் கரைக்கு நீந்த ஆரம்பித்தான். എത്ര പരിശ്രമിച്ചിട്ടും അവന് കഴിഞ്ഞില്ല. ஆனால் எவ்வளவு முயற்சி செய்து முடியவில்லை. അവൻ മാക്സിമം പരിശ്രമിച്ചു കൊണ്ടേയിരിക്കും. முடிந்த அளவு முயற்சி செய்து பார்த்தான். ആ കരയിൽ നിന്ന് ആൾക്കാർ വിളിച്ചു പറഞ്ഞു, அந்த கரையில் இருந்த ஆட்கள் சொன்னார்கள், നീ അതിനെ വിട്ടിട്ട് തിരിച്ചു പോ. நீ அதை விட்டுவிடு திரும்பி வா. പറഞ്ഞു, ഞാൻ വിടുകയില്ല. அவன் சொன்ன, நான் விட மாட்டேன். വിലയുള്ള സാധനമാണ്. இது விலையேற பெற்ற விலங்கு. എനിക്ക് വിട്ടുകളയാൻ പറ്റില്ല. இதை விட முடியாது. ആൾക്കാർ പറഞ്ഞ വിട്ടുകളാ, നിന്റെ ലൈഫ് അപകടത്തിലാണ്. ஜனங்கள் சொல்றாங்க, அந்த விட்டு உன் உயிர் ஆபத்துல இருக்குது. പറഞ്ഞു, ഞാൻ വിടുകയില്ല. அவன் சொன்னா, நான் விட மாட்டேன். 10 കഴിഞ്ഞു, 10 മിനിറ്റ് കഴിഞ്ഞു. 5 நிமிஷம் போய் 10 நிமிஷம் ശിവം നീന്തി, പക്ഷേ ഇവന് കയറി വരാൻ പറ്റിയില്ല. இவன் நீந்த முயற்சி செய்து இவனால் நீந்தி வர முடியவில்லை. ഇവന്റെ കൈകാലുകൾ കുഴയാൻ തുടങ്ങി. இவன் கை கால்கள் சோர்ந்து போக ஆரம்பித்து ഇപ്പോൾ നീന്താൻ കഴിയുന്നില്ല. இப்ப நீந்த முடியவில்லை. അവൻ പതിയെ ക്ഷീണിതനായി. அவன் சோர்ந்து போனான். അവൻ മുങ്ങിപ്പോകാൻ തുടങ്ങി. அவன் மூழ்க ஆரம்பித்தான். പെട്ടെന്ന് അടുത്തിരുന്ന ആൾക്കാർ വിളിച്ചു പറഞ്ഞാ, നീ അതിനെ വിട്ടിട്ട് പെട്ടെന്ന് തിരിച്ചു പോ. உடனே அருகில் ஜனங்கள் சொன்னார்கள், நீ அதை விட்டு திரும்பி வா. അവൻ ദയനീയമായ ശബ്ദത്തോടെ ഇങ്ങനെ പറഞ്ഞു, அவன் தைரியமாய் சத்தத்தோடு இப்படி சொன்னான், എനിക്ക് വിടണമെന്ന് ആഗ്രഹമുണ്ട്. நான் விட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். പക്ഷേ ഇപ്പോൾ ഇത് എന്നെ വിടുന്നില്ല. ஆனால் இப்பொழுது அதுதான் என்னை விட மாட்டேன் என்கிறது. എനിക്ക് വിടണമെന്ന് ആഗ്രഹമുണ്ട്. எனக்கு விட வேண்டும் என்று விருப்பம் എനിക്ക് വിട്ടിട്ട് തിരിച്ചു വരണമെന്ന് ആഗ്രഹമുണ്ട്. விட்டு திரும்பி வர வேண்டும் என்று പക്ഷേ விரும்புகிறேன். ഇപ്പോൾ ഇത് എന്നെ വിടുന്നില്ല. ஆனால் இது நான் அல்ல, அது என்னை விட மாட்டேங்கிறது. അത് ആടോ പശു ഒന്നുമായിരുന്നില്ല. அது ஆடோ பசுவோ அல்ல, അതൊരു കരടിയായിരുന്നു. அது ஒரு கரடியா இருந்தது. അതൊരു കരടിയായിരുന്നു. அது ஒரு கரடியா ആ இருந்தது. കരടി അവനെയും കൊണ്ട് ആ ആഴത്തിലേക്ക് പോയി. அந்த கரடி அவனை பிடித்துக் கொண்டு ஆழத்திற்கு போனது. ആ യൗവനക്കാരന്റെ ലൈഫ് അവിടെ അവസാനിക്കുകയാണ്. அந்த வாலிபன் வாழ்க்கை அங்கே முடிந்து போனது. ഈ രാത്രി ഒരു ചെറിയ പാപം ചെയ്യുമ്പോൾ, இந்த இரவிலே சிறிய பாவம் செய்யும் போது നീ ചിന്തിക്കുമായിരിക്കും, എനിക്ക് നാളെ ഇതിന് മാറ്റാൻ പറ്റും. நீங்க நினைக்கலாம், நாளை இதை சரி செய்து விடுவேன். ഈ കാഴ്ച ചെറിയ കാഴ്ചയാണ്, പ്രശ്നമില്ല. இது சின்ன காட்சி தான், பிரச்சனை கிடையாது. എനിക്ക് നാളെ അതിനെ മാറ്റാൻ പറ്റും. நாளை அதை சரி பண்ண முடியும். ചെറിയ കളമജ എന്ന് പറഞ്ഞുള്ളൂ. சின்ன பொய் தான் சொல்லி இருக்கிறேன். എനിക്കതിനെ നാളെ മാറ്റാൻ പറ്റും. நாளைக்கு சரி பண்ண முடியும். എപ്പോ വേണമെങ്കിലും വിടാൻ പറ്റും. நான் எப்ப நினைச்சாலும் விட முடியும். എന്നാൽ ഈ രാത്രി നീ തിരിച്ചറിയ, ஆனால் இந்த இரவிலே புரிந்து கொள்ளுங்கள், നാളെ നിനക്ക് വിരണമെന്ന് തോന്നിയാൽ ഒരുപക്ഷെ നിന്നെ അത് വിരണമെന്നില്ല. நாளை நீங்கள்
நீங்கள் விட வேண்டும் என்று எண்ணினாலும் உங்களை அது விட வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. காரணம் sin is always sin. காரணம் பாவம் எப்போதும் பாவமே. பாவம் எப்போது பாவமான பாவம் எப்பொழுதுமே பாவம் தான். பாவத்தை ஒரிக்கலும் தாளோதிக்கிறது. நீ பாவத்தை ஒரு நாள் தட்டி கொடுக்காது. அது சிறிதோ வலுதோ ஆகட்டும், அது சிறிதாவது பெரிதாவது பரவாயில்லை. பாவத்தை ஒரிக்கலும் தாளோதிக்கிறது. பாவத்திற்கு ஒரு நாள் விசைந்து போகாது. அது ஒரிக்கும் லைஃபினை எம்மைக்குமாய் அவசானிப்பிக்கும். அது ஒருமுறை உங்கள் வாழ்க்கை நிச்சயமாய் முடித்து போடும். அது ஒரிக்கும் ஜீவத்தை எம்மைக்குமாய் அவசானிப்பிக்கும். அது ஒருமுறை உங்கள் வாழ்க்கை எந்தெந்தைக்கும் இல்லாமல் பண்ணிவிடும். എന്നാൽ இந்த രാത്രി இந்த இரவிலே ആരെങ്കിലും പറയുന്നുണ്ടെങ്കിൽ யாராவது சொல்வீர்களா, பாஸ்டர் എനിക്ക് விட்டு போகணும்னு ஆഗ്രഹம், பாஸ்டர் விட்டு விட வேண்டும் என்று விரும்புகிறேன், എനിക്ക് പാപം ഇനി ചെയ്യണ്ട, நான் அந்த பாவம் செய்ய விரும்பவில்லை, എനിക്ക് ഇനി ആ കാഴ്ച കാണണ്ട, இனி அந்த காட்சியை பார்க்க എനിക്ക് வேண்டாம், ഇനി ആ വഴിയെ പോകണ്ട, எனக்கு இந்த வழியில போக ഈ வேண்டாம், പാപം ഇനി എനിക്ക് ചെയ്യേ വേണ്ട, இனி இந்த பாவம் செய்ய வேண்டாம். പക്ഷെ എനിക്കത് ചെയ്യാൻ പറ്റുന്നില്ല, ஆனா என்னால் முடியவில்லை, എനിക്കത് വിട്ടുപോരാൻ പറ്റുന്നില്ല, என்னால் விட்டுவிட முடியவில்லை, പാപം എന്നെ വിഴുങ്ങി കഴിഞ്ഞിരിക്കുന്നു, பாவம் என்னை விழுங்கி இருக்கிறது. ഇന്ന് രാത്രി ഒരു സുവിശേഷം എനിക്ക് നിന്നോട് പറയാറുണ്ട്. இந்த இரவு உங்களுக்கு ஒரு சுவிசேஷம் சொல்ல வேண்டும் என்று Good விரும்புகிறேன். news, good news and good news. நற்செய்தி, நற்செய்தி, நற்செய்தி. നിനക്ക് കഴിയാത്ത ആ പാപത്തെ, உங்களால் முடியாத பாவத்தை നിന്നിൽ നിന്നും എന്നേക്കുമായി അവസാനിപ്പിക്കാം. உங்களை விட்டு என்னென்றைக்குமாய் மாற்றி விடுவதற்கு കാൽവരിയിൽ നിനക്ക് വേണ്ടി മരിച്ച യേശുവിന്റെ രക്തത്തിന് കഴിയും. கல்வாரியில் உங்களுக்காக மரித்த இயேசுவின் ரத்தத்தினாலே கூட നിന്റെ പാപം എത്ര വലിയതായിരുന്നു, உங்கள் பாவம் எவ்வளவு பெரிதாயிருந்தால் ഇന്ന് രാത്രി യേശുവേ എന്ന് വിളിക്കാൻ കഴിഞ്ഞു. இந்த இரவு இயேசுவே என்று கூப்பிட ஆரம்பித்தார். യേശുവേ, இயேசுவே എന്റെ ഹൃദയത്തിലേക്ക് വാ എന്ന് വിളിക്കാൻ കഴിഞ്ഞു. என் உள்ளத்தில்